தமிழன் கொடி பறக்குது. தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை விஜய் அறிமுகம் செய்தார். அதில் அடர் சிவப்பு மஞ்சள் நிறத்தில் போர் யானைகள் வாகைப்பூ உருவப்படங்களுடன் இடம்பெற்றுள்ளது. தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் பாடலும் வெளியானது. பாடலாசிரியர் விவேக் வரிகளில் தமன் இசையில் இந்த பாடல் உருவாகி உள்ளது. தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது என அதில் வரிகள் இடம்பெற்றுள்ளன. தமிழன் கொடி பறக்கும் நேரம் இது. தனது தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை விஜய் அறிமுகம் செய்து அதனைத் தொடர்ந்து அவரது கட்சி பாடலும் ஒளிபரப்பப்பட்டது. முதலில் போர்க்களத்தில் யானை இருந்து இறங்கி வருவது போல அந்த பாடல் காட்சிகள் உள்ளன. தமிழகத்தின் பாரம்பரிய விலங்குகளான ஜல்லிக்கட்டு, காளை, புலி, யானை ஆகியவை இதில் இடம் பெற்றிருக்கின்றன. சங்க காலத்தில் போர் நடப்பது போலவும் காட்சிகள் உள்ளன. விஜய் கட்சி நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்பு. தமிழ் தாய் வாழ்த்துக்களுடன் விஜய் கட்சி கொடி அறிமுக விழா தொடங்கியது. தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ப்ரூஸ்லி ஆனந்த், கொள்கை பரப்பு செயலாளர் தாஜிரா ஆகியோர் விஜயுடன் முதல் இருக்கையில் அமர்ந்திருந்த இரண்டாவது இருக்கையில் விஜயின் பெற்றோர் அமர்ந்திருந்தனர். தொடர்ந்து விஜய் வாசிக்க நிர்வாகிகள் அனைவரும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என நெஞ்சில் கை வைத்து உறுதிமொழி ஏற்றனர். 5 நிமிடம் மட்டுமே பேசிய விஜய். பனையூரில் தமிழக வெற்றிக்கழக கட்சியின் கொடி ஏற்ற விழாவில் விஜய் வெறும் 5 நிமிடங்கள் மட்டுமே பேசினார். தமிழக வெற்றி கழக கட்சி கொடியேற்ற விழாவில் நடிகர் விஜய் முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்றும் பிற கட்சிகள் குறித்து குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. 20 நிமிடம் பேசுவார் என்று கூறப்பட்டது. ஆனால் பேச்சை சுருக்கமாக பேசி விஜய் முடித்துக் கொண்டார். குற்றச்சாட்டை முன்வைக்கவில்லை.